சினிமா ஒரு மகத்தான கலை, சமூக சீர்கேடுகளை அளிக்கும் ஒரு ஆயுதம், மக்கள் மனதில் புரட்சியை விதைக்கும் கருவி. இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே என்ன மாதிரி தான் இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருப்பீங்க. ஃபிலிம் பண்ணுற மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சகோ. ஆனால் இப்போல்லாம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்னதான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு நினைக்கிறேன். சூப்பர் சகோ, ஆங்கிள் வைஸ் நீங்கள் எது ஃபிக்ஸ் பண்ணாலும் நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் இது நம்ம ஃபஸ்ட்டு படம், ஸோ நல்லா பிளான் பண்ணி பட்ஜெட் செலவு பண்ணி பண்ணணும். அப்புறம் ஆடியன்ஸ்க்கு இது ரீச் ஆனால் தான் ப்ரொடியூசருக்கு நம்மளால் நம்பிக்கை வரும். அதனால சீரியல் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி யாராவது செலிபிரிட்டிஸ் யாராவது ட்ரை பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆகுமா சகோ? அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சகோ. அந்த விஷயத்தில் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த வாரமே நம்ம அவங்கள போய் மீட் பண்ணுறோம். ஓகே, ஏதோ போங்க. பெரிய ஆள் தான் போல சகோ. இந்த ஃபோட்டோ ஐயோ மறைக்கிறானே. பிஸி ஹீரோல வந்துடுவார். ஹாய் சகோ. என்ன போதோ சகோ. நாங்க ஐநோ சகோ, ப்ரொடியூசருக்காக ஒரு படம் பண்ண வந்திருக்கீங்க. அதுக்கு என்ன மாதிரி சாமிங்கா யூத்தா ஒரு ஹீரோ வேணும்னால என்ன பார்க்க வந்திருக்கீங்க, கரெக்டா? ஐநோ. கதைக்குள்ள போலாமா சகோ? எவ்வளோ தூரம் உள்ள போனோம் சகோ? சிரிப்பு காமெடி சகோ, நல்லா சிரிங்க. செம்ம காமெடியில. ஐயோ நைஸ் ஹியூமர். கதைக்கு போலாமா? கதை எங்க இருக்கு சொல்லுங்க, போவோம். சகோ சிரிப்பு காமெடி சகோ, சிரிப்பு காமெடி, சிரிங்க. ஓ இப்ப கதைக்கு போலாமா? ஓகே ஓகே. ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு பைக் டயரை காட்டுறோம், அப்படியே இந்த சைடுல ஒரு பைக் டயரை காட்டுறோம். அது ரெண்டுமே டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது அடுத்த ஷாட்ல நேருக்கு நேர் மோதிக்குது. சகோ சூப்பர் சகோ. அப்படியே அது ரெண்டு வீல மோதி மேல சோய் சோய் சோய். சகோ அந்த சீன்லாம் இங்க இல்ல, இது வேற என் படம். ஓகேவா? ஓகே மச்சான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. ஓகே சகோ. ஒரு பைக் காட்டுறோம், அந்த பைக்ல இருந்து ஒரு கால் வருது, அதுக்கப்புறம் ஒரு கை காத்து தள்ளிக்கிட்டே போய் ஒரு கணத்துல விழுது. அந்த கணத்துக்கு சொந்தக்கார தான் நீங்க. அப்படின்னா சகோ? அப்படின்னா உங்களை ஒருத்தன் அடிக்கிறான்னு அர்த்தம். சகோ என்ன சகோ, இது மட்டும் என் ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? ரைட்டு. சின்ன திரை சூப்பர் ஸ்டார் நானு, வேணா இப்படி வச்சுக்கலாம். அவன் அடிக்க வரான், அவன் கையை திருப்பி அப்படியே அடிச்சு போட்டு மாசா நிக்கிறேன். கிளாஸ்லாம் செம்மையா குவியும். நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க சீரியல் எடிட்டர் சொல்லுங்க இந்த சீரியலை பல வருஷம் பண்ண சொல்லிட்டு. ஏன்னா இனிமே எந்த சீரியல் நீங்க நடிக்க போறது இல்ல, நடிக்கவும் முடியாது. சகோ என்ன சொல்லிட்டு போறாரு? இதோட பெரிய பெரிய படம் தான் நடிப்பீங்கன்னு சொல்றாரு சகோ. ஓ அப்படியா? வரேன் சகோ. ஆல்ரெடி 8 பேக் இருக்கு, 10 பேக் ட்ரை பண்ணலாம். ஒண்ணு வேணா சகோ. ஓகே, நம்ம ரேஞ்சுக்கு எத்தனை பேக் வேணா இருக்கலாம்பா. இந்த பாமர மக்களை கவர் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தா சொல்லுங்க சகோ. ஃபியூச்சர்ல நான் அரசியல் இறங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சகோ ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிமா சொல்லுங்க சகோ, பண்ணலாம். ஓகே சகோ, ஆனா படத்துல ஹீரோனே இல்லைன்னு சொல்றீங்களே. யூ see ஐ அம் ரொமான்டிக் ஹீரோ. எத்தனை படத்துல ரொமான்டிக் சாங்லாம் வைக்கிறாங்க, இந்த படத்துலயே நீங்க வைக்க மாட்டீங்க? என் படத்துல இந்த அழுத்துறது தடவறதெல்லாம் இல்ல சகோ. பாத்தியா மச்சான் நம்ம சினிமாவை எவ்வளவு அழுக்காக்கி வச்சிருக்காங்கன்னு. இதுல வேற நீ அந்த கோமாளியை வச்சு படம் எடுக்க சொல்ற. அவங்க சொல்ற என்ன மச்சான் இருக்கு, அதானே சினிமா. சினிமானா என்ன, பணம் புகழ் ஈஸியாக கிடைக்கும். அது அந்த மாதிரி அவங்க ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா மச்சான்? போடா. சினிமானா புகழாம், சினிமானா ஒரு தவண்டா, சமுதாயத்தை நேராக்குற ஆயுதம். சினிமாவில் ஒருத்தனை கேவலமான கேரக்டராக மாற்ற முடியும், டிவைனான கேரக்டராக மாற்ற முடியும். ஆனால் நீ சொல்றது கரெக்டு தான். சினிமா இப்போ அப்படிதான் இருக்கு. காசு கொடுத்தா கேவலமான காரியத்தை கூட செய்யறாங்க. ஒருத்தர் சொல்றான், மச்சான் பட்டம் செம்ம மொக்கடா, ஆனால் 100 ரூபா வேஸ்ட் ஆகல, பொண்ணை செம்மையா காமிச்சிருந்தாங்க. நம்ம என்ன பொம்பளை பொறுக்கிறோம் மச்சான்? ரோட்ல போதை பொருள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன்லாம் தூக்கி உள்ள போடுறாங்க. ஆனா இந்த மக்கள் மனசுல அழுக்கையும் காம போதையும் விற்கிற இந்த பொறுக்கிங்களை தான் என்ன பண்றது தெரியல. இவனுங்களால நினைக்கும் போது அப்படியே கொஞ்சம் நிறுத்து மச்சான், எனக்கு கொஞ்சம் பேச விடு. ஒரு விஷயம் சொன்னா ஏன் சொல்றோம் எதுக்கு சொல்றோம் கேட்கறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் பிலாசபி, எதுக்கு எடுத்தாலும் வேக்கனம் பேசுறது. நீ தான் அப்படியே சினிமா தூக்கி பிடிச்சிட்டு இருக்கியோ. சினிமானா வியாபாரம், என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். இங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை விட்டு சினிமானா ஒரு கலை அப்படி இப்படின்னு ஒன்னே என்ன மாதிரி சில பேர் நீங்க நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். நீ இன்னைக்கு கோமாளி சொல்லிட்டு இருக்கியே, அவங்கதான் மக்கள் தலைவான்னு தூக்கி வச்சு கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த மாத்தணும், அதை நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு தான் வழி. அதை விட்டு புதுசா ஒன்றும் முடியாது. புரிஞ்சுக்க மச்சான், உன் லைஃப்ல தான்டா என் லைஃப் இருக்கு. இப்ப என்ன மச்சான் சொல்ற? 2 மணி நேரம் படம் பாக்குறோம், கொஞ்ச நேரம் சிரிக்கணும், கொஞ்ச நேரம் கோவப்படணும், கொஞ்ச நேரம் அழணும். ஆனா படம் முடிச்சு வெளியே போறது ஏன் சிரிச்சேன், ஏன் அழுதேன், ஏன் கோவப்பட்டேன்னு அவனுக்கே தெரியக்கூடாது. இதுதான் படம் இல்ல. ஐயோ
சரி மச்சான், நான் அப்படியே பண்றேன். அந்த கோமாளி வச்சே பண்றேன். என்னால யார் லைஃபும் கெட வேணாம். இப்படியோ ஒத்துக்கிட்டு இப்போ என்ன ஷார்ட்னா சகோ, உங்க எக்ஸ் ப்ரொஃபஸர் மேலே நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. அப்படியே அந்த கோவத்தோடவே அவர்கிட்ட போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஷார்ட் பேன் பண்றோம். ஓகேவா? பண்ணலாம் சகோ, பண்ணலாம். நீங்க ஒரு வாட்டி வந்து நடிச்சு காமிச்சிட்டீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லிடுவேன். எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா? போங்க சகோ. பாடா. ஐயோ. வணக்கம் சகோ. கிளாப்பிங் அவுட் ஆக்ஷன். ஏய் சாரி சாரி சாரி. ஏய் மேக்கிங்ல போடு, மேக்கிங் போ. ஒன் மோர். சாரி. ஏய் மேக்கிங் போஸ்ட்ல போடுங்க, மேக்கிங் போஸ்ட்ல. ஐயோ, இந்த கொசுத்துல தாங்க முடியல. மச்சான் இங்க வா. அவன் என் கதைக்காக நடிக்கிறானா இல்ல மேக்கிங்காக நடிக்கிறானாடா? மச்சான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. பிரேக். இவன் வேற என்ன சொல்ல போறானோ? என்ன வேண்டா அவனுக்கு? இன்னும் ஒரு 1/2 hour வரானடா. மச்சான் என்ன அசிங்கப்பத்தினா விட்டுட்டேன். என் கதையை குழப்பி என் ஸ்கிரிப்ட் அசிங்கப்பத்தினா அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே என் சினிமாவை நான் அசிங்கப்பட விட்டேன்னா எங்க அம்மாவை அசிங்கமா பேசுறேன். நான் சும்மா விட்ட மாதிரி ஆயிரு மச்சான். சாரிடா. வாங்க சகோ, நாளையிலேருந்து கேரவன் ரெடி பண்ணுங்க. ஒரு ஆட்டா இருக்கு. அதை பத்திலாம் அப்புறம் பார்க்கலாம். பிரேக் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. நீங்க ஒன்றும் ஷார்ட்டுக்கு வரல. பிரேக் டைமா? நம்மனா ஸ்கூலா சகோ படிக்கிறோம். இன்னும் 1/2 hour கழிச்சு வரேன், போங்க. அதெல்லாம் அக்ரிமெண்ட்ல போடல. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஷூட்டு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டு தான் நீங்க காசு வாங்கினீங்க. வந்து நடிச்சு கொடுத்துருக்கோங்க. படத்துக்காக நடிக்கிறேன் நினச்சியா? சின்ன திரை சூப்பர் ஸ்டாரா நான்? ஏதோ போன படம் உன் படத்தில் நடிச்சா இப்போ பார்க்குறியா உன் படத்தில் நடிக்கல உன் லைஃப் என்ன ஆகுதுன்னு? உன்ன மாதிரி கோமாளிட்டு தான் சினிமா அடகச்சு நான் ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட வெற்றியே எனக்கு தேவையில்லடா. நான் தோத்த கூட சினிமாக்கு உண்மையில என்ன இருப்பேன். நீ என்னடா என் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் சொல்றேன் என் சினிமா காட்டுற சுவாசி கூட உனக்கு தகுதி இல்லடா. இப்படிலாம் நீங்க சினிமாவை கல்யாணம் நினைச்சீங்கன்னா உங்களால ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியாது. ஹலோ மச்சான் சாரிடா. நீ ஏன் மச்சான் என்கிட்ட சாரி கேட்குற? நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். நீ கூட என்ன நம்பிட்டு இருக்காதடா. வேற ஏதாவது டேரக்டர் டேய் என்னடா பேசுற? முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா, அப்புறம் தான் சினிமாலாம். மச்சான் ஒரு நிமிஷம் இரு. உன்னை நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீங்கள் மிஸ்கின் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது தானே? ஆ அதான் உங்களுக்கு ஷூட் அப்போ பார்த்துருக்கேன். என்ன இது மொபைல் கேமராலாம் படம் எடுத்துக்கிட்டு? இருக்குது தானே சகோ எடுக்க முடியும். ஆர்வம் இருக்குது, பைசா இல்லை, வாய்ப்பும் இல்லை. என் படத்தில் நடிக்கிறீங்களா? பெரிய கேம்ல? நிஜமாக சொல்கிறீங்க? ஆனால் என் படத்தில் கேரக்டர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே அடி வாங்கணும். மண்ணிலலாம் பொருள வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? மண்ணில் என்ன சகோ, சாக்கடை கூட பொருள்றோம், ரத்தம் வர மாரி கூட அடிச்சுக்கிறோம். நடிப்புக்காக என்ன வேணால் செய்வோம். என்னடா மச்சான்? ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? எங்கள் டேரக்டர் சொன்னதான் நடிப்போம். சகோ என்ன அசிஸ்டண்டா சேர்த்துப்பீங்களா? அசிஸ்டன்ட் என்ன சகோ, நம்ம 2 பேரும் சேர்ந்தே படம் பண்ணலாம். நம்ம பொக்கிஷொன்னு மாளிகையை தேட வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்ம ரோட்ல தான் தொலைச்சிட்டு இருக்கோம்.